வணக்கம் சார். ஸோ பேர் சொல்ல வேணாம்னு சொல்கிறாங்க சில பேர், அதனால் நான் பேர் சொல்ல விரும்பலை. நீங்கள் கொடுத்த டேட்டா பர்த் 28/3/1999 12:30 PM. அதாவது துவாதசி திதி வளர்ப்பிற திதி, நட்சத்திரம் மக நட்சத்திரம் 1ஆம் பாதம், ராசி சிம்ம ராசி, லக்னம் மிதுன லக்னம், ஓரை செவ்வாய் ஓரை. உங்களுடைய முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. கோபம் உங்களுக்கு அதிகமாக வரும். உங்களுடைய எதிரியே கோபம் தான், அதனால கோபத்தை குறைச்சிக்கிங்க சார். இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கிற திசை சூரிய திசை போயிட்டு இருக்கு சார். 2025 9ஆம் மாதம் 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுனது. 2031 9ஆம் தேதி 9ஆம் மாதம் முடியுது. சூரிய திசை அப்படிங்கிறது அப்பாவுக்கு உண்டான திசை. அப்பாவுக்கு உடல் ரீதியாக ப்ராப்ளம், அதே மாதிரி பூர்வீக சொத்துல கொஞ்சம் ப்ராப்ளம், இது போல ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல பார்த்தோன்னா ஒரு செயலை செய்யும் போது அதுல முழுசா பலன் எடுத்து வைக்க முடியல, சேமிப்பு இல்லை, ஒரு நாளும் பொழுதுபோக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. புத்தி சூரிய புத்தி, இதுவும் அப்பாவுக்கு உண்டான அமைப்பு தான். இது அதே நிலைமை தான். ஸோ அப்பாவை கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. உடல் ரீதியாக ப்ராப்ளம் அப்படிங்கிறது பெரிய அளவில் செலவு இல்லை, மைண்டூட்டா இப்போ ஒரு 50% கொஞ்சம் மருத்துவ செலவு வரும். கண்ணு பாதிக்கப்படும், அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. கண்ணுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதே போல பார்த்தோன்னா அப்பா அப்படிங்கிறது அரசாங்க ஊழியர் தானே? ஓகே. அரசு சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஸோ கண்ணு ப்ராப்ளம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே போல பார்த்தீங்கன்னா சுக்கிர அந்தரம் அப்படிங்கிறது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் நல்ல அமைப்புல இருக்கு. ஸோ கொடுக்கல் வாங்கல் விஷயம் மூலமா உங்களுக்கு லாபகரம் அதிகமாக இருக்கும். அதை ஏற்பாடு பண்ணுங்க. சனி சூட்சமம் அப்படிங்கிறது இப்போதைக்கு தொழில் சம்பந்தமான விஷயமும், வீட்டு சம்பந்தமான விஷயமும், வாக்கு சம்பந்தமான விஷயமும், கையிருப்பு சம்பந்தமான விஷயத்துக்கும் கொஞ்சம் ஒரு வடிவேதனை. அதான் ஆல்ரெடி அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது, அதனாலதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது எப்போ சார் முடியுது அப்படின்னா, சூரிய புத்தி 2025 12ஆவது மாதம் 27ஆம் தேதி முடியுது. ஆக்சுவலா இன்னும் ஒரு 5 நாள். அந்த சூரிய புத்தி முடிஞ்சு அடுத்தது சந்திர புத்தி வருது. சந்திர புத்தி அப்படிங்கிறது ஸோ காதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். உங்களுக்கு இப்போ காதல் ஒன்று போயிட்டு இருக்கோம், இல்லை அப்படின்னா காதல் அப்படிங்கிறது வரும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது மனசு சார்ந்த விஷயம். உங்களுடைய மனசு ஒரு மோகத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்புல வருது சந்திரன். அதாவது ஒரு பெண்ணை கவரக்கூடிய, பெண்ணின் மனதை அடையக்கூடிய ஒரு சிந்தனை அப்படிங்கிறது உங்க மனசுல தோணும். அது கண்டிப்பா நிறைவேறும். அதே மாதிரி உங்களுக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிறது நடக்கும். அப்பாவை சம்பந்தமான அப்படி உறவு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு சார். அடுத்தபடியா வரக்கூடிய இந்த சூட்சம் அப்படிங்கிறது, அதாவது